அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெருமை மிகுந்த கார்த்திகை மாதம் பிரதோஷ சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிரதோஷத்தின் நாயகன் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் பிரதோஷம் ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள், பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள், பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் அனைவருக்கும் உகந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைந்துள்ளது. இந்த கார்த்திகை மாத பிரதோஷமானது பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களை வணங்குவதால் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கும் வீட்டில் விரைவனம் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் தம்பதிகளுக்கு விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். பாவங்களால் தங்கள் குடும்பம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரும் குடும்பத்திற்கு நிம்மதியை தரக்கூடிய பிரதோஷமாக இந்த கார்த்திகை மாத பிரதோஷம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் நீண்ட ஆயுள் அளிக்கக்கூடிய பிரதோஷம் ஆகும். இந்த கார்த்திகை மாத பிரதோஷம் சிறப்பாக விளங்குகிறது. பொதுவாக இந்த பிரதோஷத்தின் காலம் மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி முதல் இருக்கக்கூடிய காலம் இந்த பிரதோஷ காலமாக பார்க்கப்படுகிறது. பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் திருப்பார்கடலில் அமைந்த தேவ அமிர்தத்தை தேடி தேவர்களும் அசுரர்களும் இருவரும் ஒன்று சேர்ந்து கடலை கடையும் போது அதில் தோன்றிய கடும் நஞ்சினை இந்த உலகத்திற்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் இருக்க தானே உண்ண முன்வந்தார் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். அந்த நஞ்சினை அவரது இளைய மகளான வாசுகி பாம்பு அவர்கள் கக்கியதால் இதனால் அந்த கடல் முழுவதுமே வேறு நிறமாக மாறியது. தேவர்களும் அசுரர்களும் அலறி அடித்து கொண்டு ஓடி சென்றனர். இப்படியே விட்டால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அழிந்துவிடும் என எண்ணிய பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த விஷத்தை தானே உண்ண முடிவுக்கு வந்தார். அப்பொழுது அவருடைய வயிற்றில் நம் உலகம் அனைத்தும் இருப்பதை அறிந்து கொண்ட பார்வதி தேவி அவர்கள் வயிற்றில் அந்த விஷமானது கலந்துவிட்டால் அனைத்து உயிர்களும் அழிந்து விடும் என அதனால் பயமிருந்த பார்வதி தேவி அவர்கள் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் கழுத்து குழியில் நன்றாக பிரித்து கொண்டார். இதனால் அந்த ஆழகால விஷத்தை பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் தொண்டை குழியிலேயே நிலைநிறுத்தி கொண்டார். இதனால் அவருடைய தொண்டை குழியானது நீல நிறமாக மாறியது. இதனால் நீலகண்டேஸ்வரர் என்றும் ஆழகண்டர் என்றும் சிறப்பு பெயர்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பாக நல்வழிப்படுத்தி பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அருள் பாலித்து வருகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த உலகிற்கும் ஏற்பட இருந்த அனைத்து பாதிப்புகளையும் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் தன்னுடைய கஷ்டத்தால் ஏற்றிக் கொண்டார். இந்த சூழலை அறிந்த சிவபெருமான் அவர்கள் மீண்டும் தேவர்களை நீங்கள் திருப்பார்கடலுக்கு சென்று தேவாமிர்தம் கிடைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளுங்கள். வாசுகி பாம்பினை கயிறாகவும் அந்த மந்திர மலையை மத்தாகவும் மாற்றி நீங்கள் உடனே அந்த பணியை தொடங்குங்கள் என உத்தரவிட்டார் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். அவர் கேட்டார் போல தேவர்கள் செயல்பட்டு அந்த பணியை செய்து வந்தனர். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. அந்த சிறப்பான ஒரு நன்னாளை கொண்டாடுவதற்காக பாரம்பொருள் சிவபெருமான் இருக்கும் அந்த இடத்திற்கு அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களை நடனமாடச் சொன்னார்கள். இதனால் தேவன் சரஸ்வதி தேவி அவர்கள் அனைத்து கடவுள்களும் இசையமைக்க பாடல் பாட ஒரு விழா கோலம் போல அந்த இடம் காட்சி தந்தது. அப்போது பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் தன்னுடைய வாகனமான கருதப்பட இருக்கும் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கிடையே மகிழ்ச்சியில் தன் துணையுடன் ஆனந்த திருநடனம் புரிந்தார். அந்த காட்சியை பார்ப்பதற்கு அங்கிருந்த அனைவரும் கண்களும் புண்ணியம் செய்தார் போல இருந்தது. தலைவருக்கு ஒரு அற்புத நடனம் புரிந்தார். கலைகளில் சிறந்து விளங்கிய அதனால் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் நடராஜர் என்றும் அழைக்கப்படுகிறார். பொதுவாக இந்த நடனமாட சிவபெருமான் ஆடிய நாளான இந்த பிரதோஷ நாளாகும். மாலை வேளையாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் சிவபெருமான் அவர்கள் நடனம் புரிந்ததாலும் கூறப்படுகிறது. இந்த பிரதோஷம் தோன்றுவதற்கு முக்கியமாக இருக்கும் பல சிவபெருமான் அவர்கள் கைலை மலைக்கு சென்று விடுவதாகவும் மாலை நேரங்களில் தம்முடைய அனைத்து ஆலயங்களில் வந்து பக்தர்களுக்கு இன்றளவும் ஆசீர்வதித்து செய்து வருவதாகவும் ஆன்மீக அன்பர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கார்த்திகை மாதம் பிரதோஷ நாளில் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களை எந்த அளவு நாம் வணங்குகின்றோமோ அதே அளவிற்கு அவருடைய வாகனமான ஸ்ரீ நந்தி தேவர் அவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். இந்த பிரதோஷ பூஜை என்பது சிவபெருமான் அவர்கள் 3 முறை சுற்றி வருவார்கள்.
மேலும் பூஜை நடக்கின்ற போது நாம் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு நந்திதேவர் அவர்களுக்கும் இடையில் நிற்கக்கூடாது. அதற்கு முக்கிய காரணம் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம் எப்பொழுதும் காந்த தேவர் அதாவது நந்திதேவர் அவர்கள் நேருக்கு நேராக இருக்க வேண்டும். நம் இடையில் இருக்கும்போது நந்திதேவர் அவர்களின் மூச்சு காற்றானது தடைபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால் தடைபடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாம் குறுக்கே நிற்கக்கூடாது. இது பாவச் செயலாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் சிவபெருமான் அவர்கள் மூச்சு விட சிரமப்படுவார் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. ஆலயத்திற்கு செல்லும் போது சிவபெருமான் அவர்களுக்கு படைப்பதற்காகவே வில்வ இலைகளால் தொடுக்கப்பட்ட மாலைகளும் அருகம்புல் மாலைகளும் எடுத்து செல்ல வேண்டும். இதில் வில்வ இலையை மாலையே ஆனது பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கும், அருகம்புல் மாலையானது பாரம்பொருள் விநாயக பெருமான் அவர்களுக்கும் படைக்க வேண்டும். தேவர்கள் நந்திதேவர் அவர்களுடைய காப்பரிசி போன்றவற்றை எடுத்து செல்லுங்கள். மேலும் உங்களால் முடிந்த அளவு நெய்விளக்கு ஏற்றியும் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களை வழிபட வேண்டும். எப்படி யம தீபம் ஏற்றி நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்த முயற்சி செய்கிறோமோ அதுபோல நெய் தீபம் ஏற்றினால் அகால மரணம் கூட தள்ளி போகும். குறிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் மேம்படாமல் வாழ்க்கை நிம்மதியாக அமைய ஒரு வாய்ப்பாக இந்த பூஜை அமையும். பொதுவாக வெள்ளம் கலந்த காப்பரிசியை இறைவனுக்கு படைப்பது மிகவும் சாலச் சிறந்தது. வீட்டில் உள்ள குழந்தைகள், நோயால் பாதிக்கப்பட்ட பெரியோர்கள், புதிதாக திருமண தம்பதிகள் போன்ற அனைவருமே சரி இந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் நிச்சயம் கலந்து கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு செல்லும் முன்னர் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களையும் பார்வதி தேவி அவர்களையும் மனதார வணங்கிவிட்டு பூஜை ஒன்று செய்துவிட்டு ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆலயத்திலிருந்து வந்த பின்னர் கோவிலில் ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, வீட்டின் அருகில் யாருடைய அதாவது உணவுக்கு தத்தளித்து கொண்டிருக்கும் ஏழை எளிய மக்களும் இருந்தாலும் சரி, தங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்யுங்கள். அவர்களுக்கு வயிறார உணவு அல்லது உங்களால் முடிந்த அளவு ஆடை ஏதேனும் எடுத்து கொடுக்க முடியும் என்றால் அந்த உதவிகளை அவர்களுக்கு கட்டாயம் செய்யுங்கள். அவ்வாறு உணவு நாங்கள் பரிமாற எங்களால் பொருள் உதவி, பண உதவி இல்லை என்று நினைத்தால் அருகில் இருக்கும் எறும்பு குழிகளுக்காவது நீங்கள் கட்டாயம் அன்னதானம் எடுங்கள். ஒவ்வொன்றையும் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் உங்களுக்கான நூற்றுக்கணக்கான நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களை எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி தருமாறு இந்த கணக்குகளை எழுதி வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் சொர்க்கலோகம் செல்லும் போது கண்டிப்பாக இது நிச்சயம் பயன்படும். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு பல்வேறு தன்மைகளை அனுபவித்து வரும் மக்களுக்கும் கார்த்திகை மாத பிரதோஷம் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தமையாகும். எவ்வளவு நாட்கள் நாம் வறுமையில் வாடி தத்தளித்தாலும் நமக்கான ஒரு நாள் நிச்சயம் கண்டிப்பாக விடியும். அந்த விடியலைத்தாம் நாம் நாளை இந்த கார்த்திகை மாத பிரதோஷ நாளாகும். கண்டிப்பாக ஒரு முறையாவது பிரதோஷ நாளில் பாரம்பொருள் சிவபெருமான் ஆலயத்திற்கு உங்கள் கஷ்டங்களை அவர்களிடம் எடுத்து கண்டிப்பாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் அடுத்த ஒரு சுற்று வருவதற்குள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். எல்லா வரங்களையும் மனதில் வைத்து கொண்டே இருந்தால் மனது தாங்காது. அனைத்து பாரங்களையும் சம்பந்தப்பட்ட நபர் அதாவது பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தெரிவித்தால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அவர்தான் நம் தாய் தந்தையரும் அவரே, நமக்காக உதித்து கொண்டிருக்கும் சூரியனும் அவரே, அவரே நம்முடைய வெளிச்சம். உண்மை தன்மையை உணர்ந்து மக்கள் அனைவரும் இந்த பிரதோஷ வழிபாட்டினை சிறப்பாக செய்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வான நிலையை அடைய வேண்டும் என தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.